இந்த ஹேர் டைய நீங்க ஓவர் நைட் வச்சுட்டு காலையில அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா போதுங்க, உங்களுடைய வெள்ளை முடிக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா பப்பாளி இலைங்க. அதை இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. நல்லா கழுவிட்டு ஃபேன் காத்துல கொஞ்சமா ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்த பொருள் என்ன சேர்க்க போறோம்னா கருவேப்பிலை. ஒரு பிடி அளவு கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் உருவி சேர்த்துக்கலாம். அடுத்த பொருள் பாத்தீங்கன்னா செம்பருத்தி இலைங்க. இந்த செம்பருத்தி இலைய சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் நல்லா ஷைனிங்கா இருக்கும். கருவேப்பிலை இலைய சேர்க்கறதுனால ஹேர் growth செம்மையா இருக்கும். நம்ம ஓவர் நைட் வச்சுட்டு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஹேர் நல்லா கண்ணங்கரேர்னு மாறிடுங்க. அடுத்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூவோட பவுடருங்க. அதை 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி பொடி, அதையும் 1 பொடி சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் மருதாணி பொடி. அவ்வளவுதாங்க. இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த இலை பொடி எல்லாம் முழுகிறதுக்கு மேல இப்ப முழுகிருச்சு, அதுக்கு மேல நல்லா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொதிச்சு நம்மளுக்கு இந்த தண்ணி சுண்டும். சோ அதனால நம்ம தாராளமா தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் பாத்தீங்கன்னா வெங்காயத்தோல். இந்த வெங்காயத்தோல் நம்மளுடைய ஹேர் growthக்கு செம்மையா யூஸ் ஆகுங்க. அவ்வளவுதான். இப்ப இது ஸ்டவ் மேல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த தண்ணி பாதியா சுண்டணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, பாதி அளவுக்கு சுண்டி இருக்கு. இப்ப இதை நம்ம அப்படியே வடிகட்டிக்கலாம். இப்போ இதுல நம்ம கொஞ்சமா வடிகட்டிக்கலாம். சும்மா ஒரு குட்டி பாட்டில் வர அளவுக்கு வடிகட்டிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஹேர் சிரமா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹேர் வாஷ் பண்ண அன்னைக்கு இதை நைட்ல நல்லா ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்திடுங்க. ஊத்திட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு நைட் ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஃபேன் காத்துல காய வச்சுட்டு அப்படியே போய் படுத்துடலாம். படுத்துட்டு காலையில எந்திரிச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஹேர் டைய நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு இந்த ஹேர் சிரமையும் அந்த ஹேர் டையும் நம்ம நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாட்டர்ல. இப்போ இது ஓரமா இருக்கட்டும். இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவு பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ ஏதோ ஒரு அரிசி, உங்க வீட்டுல என்ன அரிசி நீங்க யூஸ் பண்றீங்களோ அதை நீங்க சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம காய்ச்சின தண்ணியை இதுல சேர்த்துடலாம். எல்லாமே இப்படி போட்டு நல்லா இரும்பு கடாயில வச்சிருங்க. அவ்வளவுதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி வெந்தயம் எல்லாம் ஊறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம என்ன ப்ராசஸ் அப்படின்ற பார்க்கலாம். இந்த ஹேர் சிரமையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போற ஹேர் டையையும் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நல்லா ஆறட்டும். நம்ம வடிகட்டி வச்ச ஹேர் சிரம் நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அதுல இதை ஃபில் பண்ணிருங்க. ஃபில் பண்ணிட்டு ஸ்கேல்ப்ல படுற மாதிரி இந்த மாதிரி நீங்க நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பண்ணி விட்டுட்டு நல்லா ஃபுல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லா பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபேன் காத்துல நல்லா காய வச்சுட்டு நீங்க அப்படியே தூங்க போயிடலாம். உங்களுக்கு நல்லா காஞ்சிரும். முடியல ஸ்கேல்ப்ல நல்லா அப்சர்வ் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்க படுக்க போயிடலாம். மார்னிங் எந்திரிச்ச உடனே நீங்க இந்த ஹேர் டைக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சமா
ஏதாவது தட்டில் வந்து வடிகட்டிடுங்க. பாருங்க கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு. இதை கூட நீங்க வந்து சீரமா யூஸ் பண்ணிக்கலாம் மிச்சம் இருந்துச்சுன்னா. இப்போ நம்ம இதுல ஊற வச்ச வெந்தயம், அரிசி எல்லாமே பாருங்க நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே தண்ணியோட ஊற்றிடுங்க. தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம போட்டுக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் அவரிப்பொடி சேர்த்துக்கோங்க. அவரிப்பொடி சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேரோட கலர் வந்து நல்லா கண்ணங்கரேர்னு சேஞ்ச் ஆகும். இப்போ இதை நம்ம மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து மைய அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமா இந்த தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த இரும்பு பாத்திரத்திலேயே நம்ம மாத்திக்கலாம். பாருங்க நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து மிக்சியில அரைச்சதுனால கொஞ்சம் லைட்டா வெதுவெதுன்னு இருக்கு. ஸோ கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நீங்க ரெகுலரா 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த ப்ராசஸ செஞ்சு நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த ஹேர் டை வந்து நம்மளுடைய முடிய நல்லா கருமையாக்கும். இதுல போட்டிருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஹேர் growthக்கு உண்டான ஒரு சூப்பரான இன்கிரீடியன்ஸ் தான். ஸோ நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். உங்களுடைய ஹேர் growth வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க. கருன்னு நல்லா காடு மாதிரி முடி வளரும். அந்த அளவுக்கு இந்த ஹேர் டைல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்களும் இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 months ஆகுது நீங்க வந்து அப்ளை பண்ணணுங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை, இல்லை உங்களுக்கு டைம் இருந்தா வீக்லி ஒன்ஸ் நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது கூட நீங்க இதை பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நீங்க எப்படி ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரான ஒரு ஹேர் டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கிற இந்த ஹேர் சிரமை நீங்க ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க எப்ப வேணாலுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 3 daysக்கு நீங்க அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க அப்பப்ப செய்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க ரெகுலரா கூட இந்த ஹேர் சிரம் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஹேர் சிரம்னால எந்த ஒரு விதமான சைடு எஃபெக்டும் வரப்போறது இல்லை. அதே மாதிரி உங்களுடைய ஸ்கேல்ப் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். முடியில வரக்கூடிய வறட்சித்தன்மை போகும். ஸ்பிளிட்னஸ் வந்து கம்மியாகும். இதெல்லாம் நீங்க வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஹேர் growthம் செம்மையா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.